Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல BBL. சோ BBL ஓட 22வது மேட்ச். சோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் சிட்னி தண்டர் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3:45 நடக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 50,000 ரூபாய்க்கான ஒரு மெகா கான்டெஸ்ட் அவங்க வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்வே இதுல இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்ப இதுல என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க வந்து இன்னொரு கான்டெஸ்ட் இதுல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளான ஒரு ஆப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% TDS அண்ட் GST எல்லாமே ஃப்ரீ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் நான் இதை சொல்லுவேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் சிட்னி தண்டருக்கும். ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் இந்த BBL பிளே பண்ணிருக்காங்க. அதுல 3 மேட்ச்ல வின் பண்ணி 2 மேட்ச்ல வந்து லாஸ் ஆயிருக்காங்க. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி 1 மேட்ச் வந்து லாஸ் ஆயிருக்காங்க. 3 மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 3 ஜனவரி 2025. 3:45 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. இதுக்கு டபுள் ஹெட்டர் மேட்ச். ஸோ டபுள் ஹெட்டரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இது செகண்ட் மேட்ச். மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெர்த் ஸ்டேடியம். பெர்த்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பெர்த்தோட பிட்ச் ரிப்போர்ட் ஆஸ் யூசுவல் நமக்கு நல்லாவே தெரியும். பெர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்பின்னருக்கு பெருசா அந்த அளவுக்கு அசெட்ஸ் இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் போலருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். நல்ல பவுன்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங்லயுமே கொஞ்சம் ரன்ஸ் வருங்க. ஸோ 165 வரைக்குமே வரும். விக்கெட்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இங்க வந்து பர்ச்சேஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமுமே மினிமம் 4 ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான காம்பினேஷன் உள்ள ஒரு வேணும் இந்த வேணும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அசெட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த பர்டிகுலர் வேணுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட் 38 மேட்ச் டொமஸ்டிக் லெவல்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 20 முறையும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 முறையும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் நைட் ஸ்கோர் 166 அப்படின்னு சொல்லி இங்க பதிவாயிருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இங்க 165ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இங்க மொத்தம் 62 விக்கெட்ஸ் போயிருக்கு இந்த கடைசியா 5 T20ல. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 42 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 விக்கெட்டும். ஸோ மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இங்க 42 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க கடைசியா 5 T20 மேட்சஸ்ல. ஹெட்விட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 9 முறை இவங்க 2 பேரும் ஹெட்விட்ல மோதி இருக்காங்க. ஸோ அதுல பெர்த் ஸ்காச்சர்ஸ் 4 முறையும் தண்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 முறையும். ஸோ ஸ்லைட்லி ஒரு மேட்ச் அப்பர் ஹேண்டா வின் பண்ணிருக்கிறது சிட்னி தண்டர் தான். ஸோ ஹெட்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது. ஸ்லைட்லி ஒரே ஒரு மேட்ச் கொஞ்சம் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணி தண்டர் வந்து இருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. மேட் ஹார்ஸ்டன், ஃபின் அலன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ஆரோன் ஹார்டி, கூப்பர் கோனோலி, அஸ்டன் டர்னர், நிக் ஹாப்சன், அஸ்டன் ஆகர், ஆண்ட்ரூ டை, லேன்ஸ் மோரிஸ், ஜேசன் பெஹென்ட்ராஃப், அடுத்ததா ஜே ரிச்சர்ட்சன். ஸோ இது வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் கேமரான் பிரான்காஃப்ட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் மேத்யூ கில்ஸ், அடுத்தது ஆலிவ் டேவிஸ், சாம் பில்லிங்ஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பர், ரூதர்ஃபோர்ட், அடுத்ததா டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், டாம் ஆண்ட்ரோஸ், வெஸ் ஆகர், லாக்கி ஃபெர்குசன். ஸோ இது வந்து தண்டரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். டேவிட் வார்னர் அண்ட் பிரான்காஃப்ட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குமே வந்து அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்ல. ஸோ டேவிட் வார்னருக்கு மட்டும் வேணா நம்ம சொல்லிக்கலாம் அந்த கேட்ச் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல கொஞ்சம் ஃபீல்டிங் செட்டப் அவர் வச்சுக்குவார். ரன் அவுட்ஸ்ல நிறைய ஈடுபடுவார். பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் அவரை பத்தி நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். நான் பர்சனலி அவர் தான் கேப்டனா போட போறேங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 80+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தார். ஸோ இந்த மேட்ச் அவருக்கான ரோல் எந்த மாதிரி இருக்க போகுது? இன்சியலா கொஞ்சம் முதல் ஒரு 10 to 15 பால் அவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவார்.
அந்த மாதிரி கஷ்டப்படுறப்போ அதுக்கான கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல இருக்காங்களா அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம்ல இருக்காங்க. ஜேசன் பெஹன்ட்ராஃபா இருக்கட்டும், தென் ஜே ரிச்சர்ட்சனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல ஹார்ட் லென்த்ல போல் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதுல மேபி ஒரு சின்ன ஒரு ட்ரபிள் வந்து டேவிட் வார்னருக்கு இருக்கலாம். அவர் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆக ஒரு 15 பால் டைம் எடுத்துக்குவாங்க. ஒரு டைம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர் டேவிட் வார்னர், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த டைம் எடுத்துக்கிற கேப்ல கரெக்டான லைன் லென்த்ல போல் பண்றக்கூடிய பவுலர்கிட்ட அவர்கிட்ட வந்து ட்ரெண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்லயுமே அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ டேவிட் வார்னருக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் ஜே ரிச்சர்ட்சன் இருந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் லீக்ஸ்க்கு நம்ம அவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா 15 ரன்ல இருந்து ஒரு 20 ரன்ஸ்குள்ள அடிச்சுட்டாவே போதுமானது. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல அவருக்கு ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. தென் அதே மாதிரி மிட் ஆஃப் அவர் தான் உள்ள நிற்க சர்க்கிள்குள்ள அவர் நிற்கிறார். அந்த ரன் அவுட்ஸ் எல்லாம் நிறைய அவர் ஈடுபடுறாரு. ஸோ அதுல மேபி கொஞ்சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கும். ஒரு 25 to 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவாரு. லைக் ஒரு 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டா கூட. ஆனா அந்த 15 பாலுக்கு மேல அவர் ஆடிட்டார் அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு 40 to 50 ரன் வரைக்கும் கொண்டு வந்துருவார். அந்த ஒரு சின்ன ட்ரெண்ட் அவருக்கு வந்து இருக்கு. லைக் நம்ம வந்து பெஹன்ட்ராஃப், அந்த ஜே ரிச்சர்ட்சன், பர்டிகுலரா ஜே ரிச்சர்ட்சன் இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து டேவிட் வார்னருக்கு வந்து இருக்கு. ஸோ கேமரான் பிரான்கிராஃப்ட் அவருக்கு ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ சிட்னி பெர்த் ஸ்காட்சஸ்க்கு அகைன்ஸ்டா அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டா இருக்கு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஒரு அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ டேவிட் வார்னர் மாதிரியே பேன்கிராஃப்ட்டுக்கும் அந்த கேட்ச் பிடிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவர் ஃபீல்டிங் நிற்பாரு. ஸோ அதுல வந்து அவருக்கு ஒரு ஸ்லைட்லி ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் வந்து பேன்கிராஃப்ட்டுக்கு இருக்கு. மேட் கில்கிஸோட டவுன் லாஸ்ட் மேட்ச் வந்து டவுன் ஆர்டர்ல இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க, ரூதர்ஃபோர்டுக்கு ஒரு வாய்ப்பு டாப் ஆர்டர் கொடுத்து பார்த்தாங்க. அதுலயுமே அவரு பெருசா சோபிக்கல. இந்த மேட்சும் அதே மாதிரி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா லைக் ரூதர்ஃபோர்டு 1 டவுன் தான் வரப்போறாருங்கிற மாதிரி அபிஷியல் லைனப்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கு, நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தண்டருக்கு வந்து நான் வீடியோ போடும் போதே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மேட்சுக்கும் அதான் சொல்றேன். அவங்க விளையாண்டது எல்லாமே இந்த ஏசியன் கண்டிஷன்ஸும் சரி, அவங்களோட நாட்டெல்லாம் ஸ்லோ பிச்சில் அது ஒரு பவுன்சஸ் பெருசா ஆகாது. பட் இதுல வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல கொஞ்சம் பவுன்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பால்ல அவர் டாப் ஏஜ்ல கொஞ்சம் இயர்லியரா அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து ரூதர்ஃபோர்டு வந்து இந்த சீசன்ல ஒரு ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு ரீசனா வந்து இருந்தது. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல வர்றதுக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட வந்து ஒரு கணிசமான ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுல வந்து வார்னர், கில்க்ஸ், அடுத்ததான் வந்து ரூதர்ஃபோர்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறது ஒரு பிளஸ். அவங்களோட பவுலிங்கை வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல போறப்போ அவங்களோட ஒரு ஹார்ட் லென்த் ஒரு லைனை வந்து மிஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால திரும்பவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 1 டவுன் ஆட வச்சாங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரூதர்ஃபோர்டை ஒரு டிஃபரன்சியல் பிக்கா அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டர்ல அவரை ப்ரொமோட் பண்றாங்க. அபிஷியல் லைனப்ஸ்ல அவர் வந்து 1 டவுன் வர போறார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவரை ட்ரை பண்ணுங்க. அதை தாண்டி கில்க்ஸ் தான் 1 டவுன் வர போறார் அப்படின்னாலுமே அவரோட பேட்டிங்ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் கிடைக்கும். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு, பட் விக்கெட் கீப்பர் பண்ணல. சாம் பில்லிங்ஸ் தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. ஸோ அந்த அட்வான்டேஜும் வந்து கில்க்ஸ் கிடையாது. அஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு 30 to 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வராதான் வாய்ப்பு இருக்கு அதிகம். ஆலிவ் டேவிஸ். ஸோ டேவிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான பிளேயர் செகண்ட் டவுன்ல வராரு. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு T20க்கு ஆப்டான ஒரு பிளேயர் ஒரு செகண்ட் டவுன்ல வைப்பாங்க. அதாவது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் இவர் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. ஸ்பின்னர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்ஸஸ் அடிக்கிற ஒரு இன்டென்டோட ஆடுறப்போ எல்லா பாலையும் சிக்ஸஸ் அடிச்சிட முடியாது இல்லைங்களா. இறங்கி ஆடுறாரு. அதுல பாலை மிஸ் பண்ணி ஸ்டம்பீட் முறையில் அவுட் ஆயிடுறாரு. தென் இல்லை அப்படின்னா 6ல பவுண்டரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் லைன்ல வந்து அவுட் ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ் இதுலதான் வந்து அவர் அவுட் ஆகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா ஒரு அஸ்டன் நாகர் ஆப்போனன்ட் டீம்ல இருக்காரு. மேபி அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். அதை தவிர்க்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் ஆலிவ் டேவிஸ். அவசரப்படவே மாட்டார். ஸோ 2 விக்கெட் ஏர்லியரா விழுந்துருச்சு அப்படின்னா அவசரப்பட மாட்டாரு. பாலை வந்து தரையா ஆடிட்டு கடைசி கட்டத்துல தான் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ற மாதிரியான ஒரு இன்டென்ட்டை காட்டுவாரு. ஸோ ஆலிவ் டேவிஸ் ஒரு டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருக்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஆலிவ் டேவிஸ்க்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்துல. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க
ஆலிவ் டேவிஸை கம்பேர் பண்றப்போ சாம் பில்லிங்ஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருப்பார். என்ன காரணம், பேட்டிங் வருவதற்கு முன்னாடி ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் மூலியமாவே அவருக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஆலிவ் டேவிஸ் அடிக்கிற ரன்னுக்கு ஒரு 10 ரன் கம்மியா அடிச்சாவே சாம் பில்லிங்ஸ் வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுவார். அப்போ செகண்டா பேட் பண்றப்போ நீங்க சாம் பில்லிங்ஸ்க்கு நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேமரான் பிராண்ட்கிராஃப்ட் ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஆலிவ் டேவிஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. சாம் பில்லிங்ஸ் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்மால் லீக்ஸ்ல டேவிட் வார்னருக்கு நீங்க ஆஸ் யூஸ்வல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்ஸ்ல வேணா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். அந்த முதல் 10ல இருந்து ஒரு 15 பால் அவர் டைம் எடுத்துக்குவார். அந்த டைம் எடுத்துக்கிற கேப் வந்து ஜே ரிச்சர்ட்சன் இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில். ஸோ அது மட்டும் தான். அதை திறந்துட்டாருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்துடும். ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல தவிர்க்க முடியாத பிளேயரா அவர் இருந்துருவாரு. கிராண்ட் லீக்ஸ்ல நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஃபெர்குசன், வெஸ் ஹேகர், டாம் ஆண்ட்ரூஸ், கிறிஸ் கிரீன் அண்ட் டேனியல் சாம்ஸ் 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க. வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. மேபி யாருக்காவது ஒரு இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா ஆலிவ் டேவிஸ் தான் வந்து 1 or 2 overs வந்து பவுல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் போயிருக்காங்க. ஸோ 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் அப்படிங்கிறப்ப 5 பேருமே அந்த 4 ஓவரை பவுல் பண்ணிடுறது 5 பேருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். இதுல டெத் ஓவர்ஸ்ல யார் பவுல் பண்ண போறா? வெஸ் ஹேகர் வந்த 2 மேட்சுமே 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஃபேண்டசி டீமோட கேப்டனாவே வந்துகிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா நோட் பண்ணும், வெஸ் ஹேகரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். தென் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்றப்போ, ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவருக்கு வந்து 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா செகண்டா பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல ஹார்ட் லென்த்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான பவுலர். ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ இவரோட ஃபேண்டசி வேல்யூ என்னைக்குமே ஹைல தாங்க இருக்கும் ஃபர்ஸ்டா பவுல் பண்றதை கம்பேர் பண்றப்போ. நான் பர்சனலி அவர் ஃபர்ஸ்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. செகண்டா பவுல் பண்றாருன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. மேபி ஃபர்ஸ்டா பவுல் பண்றாருன்னா அவர் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். டேனியல் சாம்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் ஆப்ஷனா. டெத் ஓவர்ஸ்ல இவரும் ஃபெர்குசன் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல மஸ்ட் ட்ரையா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் பேட்டிங்ல வந்து கண்டிப்பா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகும். இவர் பேட்டிங்ல வந்து 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். டேனியல் சாம்ஸ் உங்களோட டீமோட ஒரு கேப்டன் தான். ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே கேப்டன் அவர் தான் கொண்டு வருவாங்க. லைக் கிராண்ட் லீக்ஸ்க்குமே ஆப்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க ஒரு கேப்டனுக்கே அவரை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ கிறிஸ் கிரீன் ஆப்போனன்ட் டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தாங்க. ஸோ கூப்பர் கொர்னாலி மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்காரு. ஸோ அப்ப வந்து கிறிஸ் கிரீனுக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, வெஸ் ஹேகரை வந்து டாப்லயே முடிச்சிருவாங்க. கிறிஸ் கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 or 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. அவரை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு கடைசி கட்டத்துல கிறிஸ் கிரீனுக்கு வந்து ஓவர் கொடுப்பாங்க. இந்த மேட்ச் கிறிஸ் கிரீனோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லாம இவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சப்போஸ் ஆப்போனன்ட்ல டாப் ஆர்டர்லேயே 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப் ஆர்டர்லயே இவரோட ஓவரை கொடுத்து, அதாவது முதல் 10 ஓவருக்குள்ளேயே அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டாப் ஆர்டர்ல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்னா முதல் 10 ஓவர் 4 ஓவர் கொடுத்துருவாங்க. அதுல முதல் ஓவர்லயும் 2வது ஓவரே ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா மீதி இருக்க பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் தடவி ஆடிடுவாங்க. பெருசா அடிக்க போக மாட்டாங்க. விக்கெட்ஸ் இவருக்கு அதிகமா கிடைக்க சான்சஸ் இல்ல. இதுவே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிற பட்சத்துல இவருக்கு ஓவரை வந்து ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. அப்படி ஹோல்டு பண்றப்போ கடைசி கட்டத்துல ஓவர் கொடுப்பாங்க. இவரோட 4 ஓவர் முடிச்சவனுமே அப்படிங்கிறப்போ 16-17வது ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல வர்றப்போ எல்லா பாலையும் அடிச்சு ஆடணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறப்போ 1 விக்கெட்டுக்கு வந்து 2 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கிறிஸ் கிரீன் வந்து இருக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு மேக்ஸிமம் 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் ஃபீல்டிங் பொசிஷனும் அந்த லாங் ஆஃப் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல அதிகமா இருக்கிறதுனால டாம் ஆண்ட்ரூஸ்க்கு தான் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவருக்கு வந்து 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். அதுக்கு மேல ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஒரே ஒரு பிளஸ், வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய டீமுக்கு அகேன்ஸ்டா பால் பண்றப்போ அன்எக்ஸ்பெக்டடா 2வது விக்கெட் விழுந்துச்சுன்னா ஃபேண்டசி டீம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான். இந்த டீம்ல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், தென் லாக்கி ஃபெர்குசன், இந்த காம்பினேஷன்ல வந்து நீங்க பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா இந்த காம்பினேஷன்ல போங்க. ஸோ அதுவே பவுல் செகண்ட் பண்ண போறாங்கன்னா டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், தென் வெஸ் ஹேகர், இந்த காம்பினேஷன்ல வர்றது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பவுல் பண்றப்போ 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க.
தென் பெர்த் ஸ்காட்சஸ். ஸோ பெர்த் ஸ்காட்சஸ்ல டாப் ஆர்டர்ல மேத் ஹஸ்ட் இருக்காரு. இந்த வெனுவுல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருங்க. பேட்டிங்ல லாஸ்ட் கடைசியா இந்த வெனு விளையாண்டப்போ கூட ஒரு 28 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம். டாப் ஆர்டர்ல வராரு, அது ஒரு பிளஸ். மூணாவது விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கண்டிப்பா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். குவாலிட்டியான ஃபாஸ்ட் பால்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பர்ல 1 or 2 கேட்சஸ் பிடிக்க வாய்ப்பு. 2 கேட்ச்னா கூட 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், 20 ஃபேண்டசி பாயிண்ட் சாலிடா அவருக்கு கிடைச்சிடும். பவர் பிளேவை பயன்படுத்தி வெறும் 15 to 20 ரன் அடிச்சாவே போதுமானது. வெறும் 10% இருக்காரு. லோ பர்சன்டேஜ்ல ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர் இருக்காரு. அதுவும் டாப் ஆர்டர்ல ஓபன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ். அவர் வந்து கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருப்பார். லாஸ்ட் மேட்ச் ஃபின் அலன் தொடர்ச்சியா 4 டக் அவுட் ஆயிட்டாருன்னு நம்ம வீடியோல சொன்னோம். இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், பட் யாரும் நம்ம போட மாட்டோம் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடினாருங்க. சூப்பர்வான ஒரு 50 ஆடிட்டு போனாரு. இந்த மேட்ச் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணதாங்க நினைப்பார். கண்டிப்பா வந்து அந்த ஃபார்மை அப்படியே கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஐ திங்க் அந்த ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு 50 ரன் அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கு சான்ஸ் கிடையாது. பட் குயிக்கா ஒரு 25 ரன்ஸ் அந்த மாதிரி வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு குயிக்கா ஒரு நார்மலா பாலுக்கு பாலா 20-25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கும் குயிக் ஃபயரா ஒரு 16 பால் 17 பாலுக்கு ஒரு 25 ரன் 30 ரன் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றதுக்கும் 6 அடிச்சா 2 பாயிண்ட், 4 அடிச்சா 1 பாயிண்ட், இப்படி எக்ஸ்ட்ரா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 to 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபின்னலுக்கு பொறுத்த வரைக்கும். R1 லாஸ்ட் மேட்ச் வந்து 1 down ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் ஒரு 1 down வந்துருவாரு. 1 downல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஏர்லியர் அவுட் ஆயிட்டாரு. பட் இந்த மேட்ச் அவரோட பேட்டிங்ல இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா 35 இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் எதிர்பார்க்கலாம். மினிமம் 30 to மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் அவர் நம்ம எதிர்பார்க்கலாம். R1 ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருக்காரு. அட்வான்டேஜ் ஒன்று இல்லை, பவுல் பண்ணல. ஸோ அதனால லோ பர்சன்டேஜா இருக்காரு. பட் இந்த மேட்ச் பேட்டிங்ல மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். கூப்பர் கோனோலி கிட்டத்தட்ட 35% ஆஃப் யூசர்ஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணியிருக்காங்க. பேட்டிங்ல ஓகே, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, எல்லாம் ஓகே. பவுலிங்ல இந்த மேட்ச் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேல்யூ டோட்டலி டவுன் ஆகுது. பவுலிங்ல பவுல் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 80% கிடையாது. என்ன காரணம்? ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஆப்போனன்ட் டீம்ல டேவிட் வார்னர், மேத் கில்க்ஸ் அண்ட் ரூதர்ஃபோர்ட்னு டாப் 6 பேர்த்துல 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல அஸ்டன் டர்னருக்கு தான் ஓவர் போட வாய்ப்புகள் வரும். அஸ்டன் நேகர்ட் இருந்து ஒரு 2 ஓவரும் அஸ்டன் டர்னர் இருந்து ஒரு 2 ஓவரும் போல் பண்ணதான் இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்கும். அந்த 5th பவுலிங் ஆப்ஷனை அஸ்டன் நேகரும் அஸ்டன் டர்னர் 2 பேரும் தான் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. கூப்பர் கோனோலிகிட்ட இருந்து பவுலிங் ஆப்ஷன் டவுன் ஆகுது. ஆஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% அவர் ஃபேண்டசி டீம்லயே வருவாரா அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்க போகுது. இந்த பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா வந்து கூப்பர் கோனோலிக்கு வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருக்கு. நான் பர்சனலி இது என்னோட ஒப்பீனியன் தான். நான் பர்சனலி அவரை கிராண்ட் லீக்ஸ்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வச்சும் நான் அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன். அதனாலதான் நான் எடுக்கல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட, ஏன்னா 33% பேர் கேப்டனா ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேயரை நான் மிஸ் பண்றேன்னு சொல்றேன். மேபி அவர் பேட்டிங்ல ஃபிளாப் ஆயிட்டாருன்னா ஓகே. பவுலிங் ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 80 to 85% அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அஸ்டன் டர்னர் பேட்டிங்ல வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் 2 ஓவர் போல் பண்ண போறாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவர் ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். அது மட்டும் கிடையாது, ஃபீல்டிங் பொசிஷனும் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல இருக்க 1 or 2 கேட்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நிக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 சைட் டீம் தண்டருக்கு ஃபேவரா ஒரு 1 சைடா ஒரு டீம் போறீங்கன்னா அதுல ட்ரை பண்ணுங்க. கடைசி 5 ஓவர்ல வந்துட்டாருன்னா பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நியூட்ரலான ஒரு மேட்ச், நியூட்ரலான ஒரு கேம் போறீங்கன்னா ஒரு 15 to 20 ரன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் அவருக்கு வந்து இருக்கும். அஸ்டன் நேகர்ட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் தான் பவுலிங் ஆப்ஷன், 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அது ஃபேண்டசி டீம்ல பெருசா பாதிக்காது. ஆண்ட்ரூ டை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, 2ல இருந்து 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். லேன்ஸ் மோரிஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா இவருக்கும் மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பெகன்ட்ராஃப் அண்ட் ரிச்சர்ட்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ். ஸோ அப்படிங்கிறப்போ ஜே ரிச்சர்ட்சன், ஜேசன் பெகன்ட்ராஃப், லேன்ஸ் மோரிஸ், ஆண்ட்ரூ டை 4 பேர்த்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ உங்களோட டீம்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ ஜே ரிச்சர்ட்சன், பெகன்ட்ராஃப் அண்ட் ஆண்ட்ரூ டை இந்த 3 பேர் காம்பினேஷன்ல கொண்டு போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும்.
இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ்ல கூப்பர் கோனோலி, டேனியல் சாம்ஸ் அண்ட் மேத் ஹர்ஸ்ட் இந்த 3 பேரும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, அதாவது 2 பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேரும் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கண் கூட தெரியக்கூடியவங்க. இதுல இந்த 2 பேருக்கும் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கூப்பர் கோனோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால இவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாக போகுது. அஸ் எ பிளேயரா பேட்ஸ்மேனா மட்டும் அவர்கிட்ட இருந்து கணிசமான ரன்ஸ் வரும். லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆலிவ் டேவிஸ், மேத் ஹர்ஸ்ட், டாம் ஆண்ட்ரூஸ் அண்ட் ஆரோன் ஹார்டி. இதுல ஆரோன் ஹார்டி, மேத் ஹர்ஸ்ட் அண்ட் ஆலிவ் டேவிஸ் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஒரு இதாக இருப்பாங்க. கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. இதுல டாம் ஆண்ட்ரூஸ் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ண போறாரு. மோஸ்ட் ஆஃப் விசஸ் அவர் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஏன்னா செகண்டா பவுல் பண்றப்போ கொஞ்சம் யூஸ்டு பிச்சில் கொஞ்சம் டர்ன் இருக்கும். லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க புத்து ஸ்காட்சஸ்ல. அப்படிங்கிறப்போ டாம் ஆண்ட்ரூஸ் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பதற்கு சான்ஸ் இருக்கும். செகண்டா பவுல் பண்றப்போ இந்த லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு அவரு தெரிவாரு. நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு இருக்குங்கிற நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயரா மேத் ஹர்ஸ்ட், கேமரான் பிராங்க்ராஃப்ட், தென் ஆரோன் ஹார்டி, ஆலிவ் டேவிஸ், ஜே ரிச்சர்ட்சன், ஜேசன் பெஹன்ட்ராஃப்ட், லாக்கி ஃபெர்குசன், ஆண்ட்ரூ டை அண்ட் டேனியல் சாம்ஸ் இந்த 9 பிளேயரையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம், இவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பர்டிகுலர் பேஜ் என்னோட ஓன் ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு ஓகேன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இந்த ஒரு பேஜை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் ஸ்மால் லீக்ஸ்ல அதான் சொல்றேன் 33ல இருந்து 38 சம்திங் நினைக்கிறேன். அது வரைக்குமே இவர் தான் வந்து கேப்டனா கொடுத்துருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு மைனஸா தெரியுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ்க்கு கண்டிப்பா கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெஹன்ட்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் அவருக்கு கேப்டனா கொடுத்துக்கோங்க. இந்த 2 பேருக்குமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா டேனியல் சாம்ஸ், ஆண்ட்ரூ டை இந்த காம்பினேஷன்ல கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ஸ்லயே கூட. ஆனா சேஃபான ஆப்ஷன் தான் கூப்பர் கோனாலி தான். எல்லாரும் அவர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆப்போனன்ட் எல்லாரும் அப்படிதான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% ஆப்போனன்ட் அப்படிதான் வருவாங்க. அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கான ரீசன் சொல்லியிருக்கேன். அந்த ரீசன் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அவரை மிஸ் பண்ணுங்க. இல்ல ஆஸ் யூசுவல் அவருக்கு எப்படி ஓவர் கொடுத்துருவாங்க தோணுச்சுன்னா நீங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபாவே போய்க்க. நான் பர்சனலி ஸ்மால் லீக்ஸ்ல பிளேயரா மேபி உள்ள வைப்பேன். அது வந்து அடுத்த நாள் யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா கூப்பர் கோனாலிக்கு கொடுக்க மாட்டேன். ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் லாக்கி ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. ஜே ரிச்சர்ட்சன் போத் இன்னிங்ஸ்மே கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். பேன்கிராஃப்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு டீசென்டான ரெக்கார்ட் இருக்கு ஹெட்விட்ல. மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ இவர் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா வச்சிருக்காரு. ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ரூ டை ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா நான் என்னோட டீம்ல நான் கண்டிப்பா அவருக்கு ஒரு டீம்லயாவது நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்துக்குவேன். ஒரு ஒர்த்தபிளான பிக். டெத் ஓவர்ல பவுல் பண்றப்போ 2 விக்கெட்டா கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஆண்ட்ரூ டைக்கு கண்டிப்பா கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.